ஷஹாபாக்களும் அவங்களோட வறுமை நிலைமையும் இன்றைக்கி வந்துட்டு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நம்ம டென்ஷனாக இருக்குது, இல்லை நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம தேடுற முதல் விஷயம் வந்துட்டு தூக்கம் தான். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு அங்கே தான் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். ஆனால் நம்ம தூங்கிட்டு காலைல ஃபஜர் எந்திரிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாது. ஆனால் நம்ம ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு படுக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்துட்டு துணி, அதாவது சாக்கு துணி மாதிரி இருக்கும் தெரியுமா, கோணி பைமா, அதை வந்துட்டு 2ஆக போடுவேன், அதில் தான் அவர் தூங்குவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க, அதை வந்துட்டு 4ஆக மடித்து போட்டிருக்காங்க, மிருதுவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 4ஆக மடித்து போட்டிருக்காங்க. அதை நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு. அது ஏன் அப்படின்னா அதோடைய மிருதுவான தன்மை வந்துட்டு என்னுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை கெடுத்துரும் அப்படின்றதுனால. இப்போது நமக்கு தூங்குறதுல எல்லா விஷயமும் இருக்குது, பெட் இருக்குது, ஃபேன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம ஃபஜர் எந்திரிக்கிறோமானா கிடையாது. அப்போ அவங்கக்கிட்ட எந்த வசதியும் இல்லை அப்படின்னாலும் அவங்க தொழுதாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனால் தொழுகிறோமா, வக்தான டைம் தொழுகிறோம் அப்படின்னா கிடையாது. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே தொழுகிறோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.